கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17 26. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ரொம்ப ஒரு அருமையான சம்பவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரே நிமிஷத்துல மாற்றின ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய மகிமை. This is the glory of God. He can change and turn around a man's life in a moment. ஒரே நிமிஷத்துல, ஒரே நொடியில ஆண்டவரால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல ஒரு 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 இடத்துல இருக்கிறாரு. அநேகர் அவரை சுத்தி இருக்கிறாங்க. 17வது வசனத்தை போடுங்க. அநேகர் இருக்கிறாங்க. போதகர் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க, வேத பாரகர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. யூதேயா பட்டணத்துல ஆண்டவர் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. ப்ராபப்ளி ஐ திங்க் இட்ஸ் அ பிரேயர் மீட்டிங். ஏன்னா இயேசுனிடத்துல வரவங்க எல்லாருமே எதிர்க்க வருவாங்க. 2 காரியம் தான். ஒன்னு சுகமாகணும், விடுதலை ஆகணும். அடுத்தது வசனத்தை கேட்கணும். அவர் வசனத்தை ரொம்ப அழகா போதிப்பார். இஸ் a கிரேட்டஸ்ட் டீச்சர். உலகத்துல அவரை போல ஒரு போதகர் கிடையாது. ஸோ அவரோட வார்த்தையை கேட்பதற்கே ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்கலாம். நாள் கணக்கா அவர்களோட உட்கார்ந்துருப்பாங்க. they spend hours and days with him just to hear the word of God. வார்த்தையை கேட்பதற்காக அவ்வளவு நேரம் செலவு செய்து ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வருவாங்களாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஜஸ்ட் காமன் பீப்புள் மட்டும் இல்ல, அந்த காலத்து ரிலிஜியஸ் பீப்புள், த சோ கால் ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்களும் இருக்கிறாங்க. பரிசேயர், வேத பாரகர், எல்லாரும் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்ப அழகா ஒரு காரியம் எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல, கர்த்தருடைய அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, and the power of the Lord was present to heal them. இந்த பவர் ஆஃப் த லார்ட் யாரை குணமாக்குறதுக்கு அந்த வல்லமை இருந்துச்சா? அந்த இடத்துல கூடி இருக்கிறவங்களை குணமாக்குறதுக்கான வல்லமை அந்த இடத்துல இருக்குது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல மத தலைவர்களும் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாரையும் சுகமாக்குவதற்கான தேவ வல்லமை அங்க இருக்குது அப்படின்னு வேதம் தெளிவா போட்டிருக்கு. The power of the Lord was present to heal them. Heal who? The people who were present with Jesus Christ in that house. அந்த இடத்துல, அந்த வீட்டுல இருந்த எல்லாரையும் சுகமாக்குறதுக்கான வல்லமை அங்க இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா, அந்த உலகத்துல எல்லாருக்குமே சுகத்தை தருகிற வல்லமை இயேசுவின் இடத்துல இருக்கு. Hallelujah. He's such power. He's so powerful and he's such a powerful God that he can heal the whole world. He has power in him to heal the whole world. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிரதர், இவ்வளோ பவர் இருக்கே அவருக்கு, இவ்வளோ வல்லமை இருக்கு, முழு உலகத்தையே சுகமாக்குவாருன்றீங்க, முழு உலகத்தையே அவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்ன்றீங்க, ஆனாலும் ஏன் எல்லாருக்கும் சுகமாக மாட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? நிறைய கேள்வி, இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு எழுப்பப்படும். இவ்வளோ பவர் இருக்குன்றீங்க, இவ்வளவு வல்லமை உள்ள தேவன்றீங்க, உலகத்தை உண்டாக்குனார்ன்றீங்க, ஆனா
உலகத்துல இவ்வளவு பேர் வியாதியில இருக்கிறாங்களே, இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்து பலவீனமா இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்குது. ஏன் அது இவ்வளோ பவர் இருந்தா ஏன் அந்த பவரை வச்சு ஒரே நிமிஷத்துல சரியாக்க முடியல? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருந்திருக்கு? ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அது ஏன் நல்லா கவனி, இந்த வசனத்துல அந்த அந்த பதில் வருது, இந்த சம்பவத்திலே அந்த பதில் வருது. நல்லா கவனிங்க. இயேசு அங்க இருக்கிறாரு, பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. the power of the Lord was present to heal them. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சுகமாக்குறதுக்கான வல்லமை அங்க இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா, எங்க இருந்தோ வந்த ஒரு மனுஷன் தான் சுகமாகறான். கவனிச்சு பாத்தீங்களா? வெளியில இருந்து ஒரு மனுஷன் வரான், அந்த மீட்டிங்லே கிடையாது, அவன் இயேசு பக்கத்திலே இல்ல. அந்த வீடு நிரம்பி வளைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு, உள்ள வரதுக்கு காத்து கூட உள்ள வர முடியாதான், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா ஒரு வெளியில இருந்து தூரமா இருந்து மீட்டிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு, இயேசு பிரசங்கத்தெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு, எல்லாம் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. வெளியில இருந்து ஒரு மனுஷன் வரான், கூரையை பிரிச்சுட்டு இறக்குறாங்க அவரை. அதுதான் அந்த கதையில வருது. கூரையை பிரிச்சுன்னா உள்ள வர இடம் இல்ல, கதவு அந்த அளவுக்கு டைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கதவுகள்லாம் உடவே இல்லை போல, ட்ரை பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு அமைச்சிருப்பானுங்க போல. ஆனா கூரையை பிச்சுட்டு வர வழி இல்லாம உள்ள வந்த மனுஷன் தான் சுகமாகும். ஏனென்றால் ஹீலிங் டசன்ட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகம் வந்து தன்னால நடக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால எனக்கு தன்னால நான் சுகமாகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் கிறிஸ்டியன், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் பிலீவர், ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிறது இல்லை. ஏன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை? இது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது கஷ்டம் கிடையாது, இது என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லைன்னா, எப்படி நீங்க விசுவாசியானீங்க, எப்படி பிலீவரா மாறுறீங்க, எப்படி இயேசுவை விசுவாசிச்சீங்க? விசுவாசின்ற பேர்லயே அது இருக்குதுல்ல, விசுவாசிச்சதுனாலதான் விசுவாசியானீங்க. only through faith you became a believer of Jesus Christ. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்துச்சு, இயேசுதான் ரட்சகர் நம்புனீங்க, அதனாலதான் நீங்க விசுவாசியா மாறினீங்க. அதே போல சுகமும் விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு சபையிலையும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலையும் வியாதியில ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையாங்க? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இந்த ஹீலிங் மீட்டிங்கை நான் வைக்க வேண்டாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. சபைகள் எல்லாம் ஹீலிங் மீட்டிங் வச்சு கூப்பிடுறாங்கல்ல, பிரதர் வாங்க எங்க சபையில ஹீலிங் மீட்டிங் நடத்துங்க, நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. எதுக்கு சபையில கூப்பிடுறாங்க? ஆக்சுவலி வெளியே தானே போகணும்னா, வெளியே வந்து கர்த்தரை அறியாதவங்க கிட்ட தானே நான் அந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு போகணும், ஆண்டவர் சுகமாக்குவார்ன்ற அந்த நற்செய்தியை கொண்டு போகணும். ஆனா ஏன் பிரதானமா எனக்கு கூப்பிடுற இடமே பாத்தீங்கன்னா 99.99% கூப்பிடுற இடமே பாத்தீங்கன்னா விசுவாசிகள் தான் கூப்பிடுறாங்க. நிறைய 1-2 பேர் தான் கர்த்தரை அறியாதவங்க நடுவில் அங்கங்க சில பேர் கூப்பிடுறாங்க. ஆனா 99% விசுவாசிகள் தான் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, விசுவாசியா இருக்கிறதுனால, கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, சபைக்கு போறதுனால ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதே இல்லை. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்ஃபேக்ட் பிரசங்கம் பண்றதுனாலையும் ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை. ஏதோ நான் பிரசங்கம் பண்றேன், நான் ஊழியம் பண்றதுனாலே ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கல, அதுவும் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன், அதையும் சொல்லிடுறேன். ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றதுனாலும் எனக்கு ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, அவர் அங்க உபதேசிக்கிறதுக்காக இருக்கிறாரா. கலிலேய யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் பரிசேரும் நியாய சாஸ்திரிகளும், பாரசீஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த லா, ரொம்ப முக்கியமானவங்க அந்த காலத்துல, யூத மார்க்கத்துல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் யெகோவா ராஃபா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யூதர்களுக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. அதுவும் பரிசேர் சதுசேருக்கு they are completely aware of the law and the prophets. நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசியும் முழுமையாக அறிந்து வைத்தார்கள். அவருக்கு நல்லா தெரியும் யெகோவா ராஃபா. யாத்ராம 15 வெளிப்பட்டார்ல, 26வது வசனம், நானே உன் பரிகாரியான கர்த்தர், I am the Lord who heals you. யெகோவா ராஃபான்னு வெளிப்பட்டார். சோ நம்முடைய தேவன் சுகமாக்குற தேவன்றது நல்லா தெரியும். ஆனாலும் அவர்கள் ஒருவரும் அன்றைக்கு சுகமாகவில்லை. யெகோவா ராஃபா மாம்சத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாம்சத்துல உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அதான் இதை வந்து படிச்சு தியானம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பக்கத்திலே உட்கார்ந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் நடக்காதுறான்னு இப்படியே சொன்னார் ஆண்டவர். யூ கேன் சிட் ரைட் நெக்ஸ்ட் டு மீ.
என்னோட பக்கத்திலே நீ வந்து உட்காரலாம். நான் மாம்சத்துல இருக்கிறேன், நீ என் பக்கத்துல வந்து உட்காரலாம். ஆனா நீ என்னை விசுவாசிக்காத வரைக்கும் என்னிடத்துல இருந்து ஒன்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லலாம், இயேசு பக்கத்துல நான் உட்கார்ந்தேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தோம், ஒரே தட்டுல பிரியாணி சாப்பிட்டோம், ஒரே கார்ல போனோம் ஊழியத்துக்குலாம். என்னங்க, எல்லாம் சொல்லலாம். ஆனா விசுவாசிக்காத வரைக்கும் என்ன நடக்காது? ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. ஃபெய்த் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஆமென். விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. glory to God. ஆமென். சோ பிணியாளிகளை குணமாக்குவதற்கான கர்த்தருடைய வல்லமை அங்க இருந்தது. சொல்லுங்க, பிணியாளிகளை குணமாக்குற கர்த்தருடைய வல்லமை அங்க இருந்தது. அதே வல்லமை தான் இப்ப உங்க பக்கத்துலயும் இருக்கு. அதே வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளேயும் இருக்கு. இதை விசுவாசிங்க முதல்ல. The same power that was present that day to heal the sick is inside of me. அன்றைக்கு பிணியாளிகளை சுகமாக்குவதற்கான தேவ வல்லமை இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு ஆமென் சொன்னீங்கன்னா சுகமாக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இப்பவே சுகமாக ஸ்டார்ட் ஆயிருவீங்க. your healing will start. ஹல்லேலூயா. இப்பொழுது உள்ள இருக்குன்னு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. glory to God. ஆமென். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 18வது வசனம். 18ல இருந்து 20 வரைக்கும் படிங்க சிஸ்டர். 18ல இருந்து 20 வரைக்கும் படிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எதை இயேசு பார்த்தாரா? விசுவாசம். விசுவாசத்தை பார்த்தார். விசுவாசத்தை கண்டு. சொல்லுங்க, விசுவாசத்தை கண்டு. இந்த சம்பவத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த நண்பர்களுடைய வாஞ்சை, the desire of the friends. ஸ்பாட்லைட் பண்ணுங்க, நண்பர்களுடைய வாஞ்சை. புரியுதுங்களா? அதான் ரொம்ப முக்கியம். எப்படியாவது இயேசு கிட்ட போயிடணும். பாருங்க எந்த அளவுக்கு இது படிக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? நிறைய பேர் வந்து நானும் பார்த்திருக்கேன், எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா சில பேர் அந்த மாதிரிலாம்? நான் ஊழியத்தில் இருக்கிறனால நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன். நான் சொல்லுவேன், இந்த தமிழ்ல சொல்லுவாங்களே, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவேன், பொறுமையா சொல்லுவேன். இதை படிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க. ரொம்ப நிறைய வசனம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்காவது நான் வந்து 100 வசனம் கொடுத்து பார்த்துருக்கீங்க யார்ட்டையாவது? 100 வசனம் 200 வசனம் எத்தனையோ பேர் இவ்வளவு வருஷமா வரீங்க மீட்டிங்கு, எனக்காவது 100 வசனம் படி 200 வசனம் படி அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, நல்லா நறுக்குன்னு ஒரு 10 வசனம் கொடுப்பேன் ஹீலிங்க்கு. அதை எடுத்து டெய்லி படிங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகாது? வராது. கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. காலையில அவங்க கடைசி அவங்க எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஃபோன் பண்ணாங்க, சரி எனக்கு பிரேயர் வேணும் பிரதர் அப்படின்னாங்க. வேற கண்ட்ரியில இருக்கிறாங்க. சரி, ஹீலிங்னு சொன்னனால உடனே பேசிட்டேன். சரி, நான் எப்பவுமே ஹீலிங், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே பேசிடணும்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். பேசினேன். அப்பதான் சொன்னாங்க, ஐ ஸ்போக் டு யூ மோர் தென் 1.5 years பிஃபோர். சரி, இப்ப என்னாச்சு? அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு ஐயாவை கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? குத்துது, குடையுது. அப்ப கேட்ட, வாட் ஹேப்பன் சிஸ்டர் அப்படின்னு. யூ பிரேட் ஃபார் மீ இன் 2024, ஐ காட் ஹீல்ட் அப்படின்னாங்க. வெரி குட், க்ளோரி டு காட். சுகமாயிட்டீங்களா? க்ளோரி. இப்ப என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னா, திரும்ப வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? அது 1 வருஷமா வந்துச்சு. 1 வருஷமா ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, ஏதோ அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. சரி, ஐயாக்கு திருப்பி ஒரு காலை போடுவோமே. See, I am ready to pray. Jesus is ready to heal you. நான் ஜெபம் பண்ண ரெடியா இருக்கிறேன், ஆண்டவர் சுகமாக்க ரெடியா இருக்கிறார். ஆனா இப்படியே வண்டி ஓடுமா? எவ்வளவு நாள் இப்படியே வண்டி ஓடும்? பங்க்சர் போட்டு நீங்க அந்த பங்க்சர் ஆகும் தெரியுமா? சில டயர்லாம் பங்க்சர் ஆன பிறகு திரும்ப பங்க்சர் போட்டிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டயர் எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் சொல்லிடுவான், சார் இதுல பங்க்சர் போட இடமே இல்ல சார், என்ன சார் பண்ண சொல்றீங்கன்னு கேட்பான். புது டயர் வாங்க சார், இதுல என்ன சார் பங்க்சர் போட்ட இடத்துல பங்க்சர் போடுவீங்களா? அப்படிதான் பாதி பேருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. பங்க்சர் போட்ட இடத்துல பங்க்சர் போட்டு இருக்காங்க, புது டயர் வாங்குறது இல்ல.
சோ நல்லா நல்லா கவனிங்க. முதல்ல சுகமாகணும்னு ஒரு ஒரு ஆசை ஒரு ஆசை உண்டாகணும். சுகமாகணும். பெர்மனன்ட் ஹீலிங் வேணும். எனக்கு பெர்மனன்ட் ஹீலிங் வேணும். டெம்பரரி வேண்டாம். இந்த ஆசை வேணும். பெர்மனன்ட்டா நான் சுகமாகணும். இனி எனக்கு வியாதியே வரக்கூடாது. இனி எனக்கு பலவீனமே வரக்கூடாது. இனி நான் ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது. மெடிசன் பக்கமே போகக்கூடாது. அதுக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் அழகா வழி காட்டுவார். அதுக்கு தான் என்ன மாதிரி ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். எதுக்கு? இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை நடத்துறதுக்கு தான். பங்க்சர் போடுறதுக்கு. ஆனா நம்ம கிட்ட வரதே பங்க்சருக்கு தான் வருவாங்க எல்லாரும். பங்க்சர் போட்டுருவேன், எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நான் பங்க்சர் போட்டுருவேங்க. ஆனா திரும்ப பங்க்சர் ஆனி திரும்ப வந்து எத்தனை வாட்டி போட்டா உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு பிரச்சனை இல்லை, என் வண்டி சூப்பரா ஓடிடும். பங்க்சர் போடுற கடைக்காரனை போய் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, சார் எனக்கு ஒரு வாட்டி சொன்னா, டூ வீலருக்கு போய் சொன்னேன், சார் எனக்கு பிரச்சனை, நான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவேன் சார், உங்களுக்கு தான் சார் திரும்ப வாங்கணும். அப்படியே சொன்னாங்க, நான் காசை வாங்கிட்டு போயிடுவேன், போட்டுட்டு 200 வாங்கிட்டு போறேன், நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் எனக்கு தான் லாபம் வந்துட்டாங்க. 200 வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல அந்த ஆசை வேணும். சொல்லுங்க, அந்த ஆசை வேணும். ஹல்லேலூயா. ஆசைப்படுறது ரொம்ப அவசியங்க. கிறிஸ்தவத்துல வந்து இந்த டிசையர் அப்படின்ற பைபிள்ல டிசையர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப நல்ல வார்த்தைங்க, கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, நல்ல வார்த்தை. மன மகிழ்ச்சி, ஆசை, அதெல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாதுங்க. டிசையர்னு ஏன் பைபிள்ல போட்டிருக்கு? ஆசைப்படு. எதுக்கு ஆசைப்படு? தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆசைப்படு. சுகம் என்பது ஒன் ஆஃப் த பிளெஸிங் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீடித்த ஆயுள் என்பது கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம். அது உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் சொல்றாருல்ல, உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இது வந்து ஒரு பிளெஸிங் ஆண்டவர் சொல்றாரு. சோ இதை ஆசைப்படணும் முதல்ல. இந்த மனுஷனுடைய நண்பர்கள் வந்து ஆசைப்பட்டாங்க. அவனுங்க கஷ்டத்தெல்லாம் பார்க்கல. நம்ம வந்து கஷ்டத்தை மட்டும் தான் பார்ப்போம். கரெக்டா? நம்ம வந்து ஒன்லி கஷ்டத்தை தான் பார்க்கறது. ஹல்லேலூயா. ஆசையை பார்க்கறதே கிடையாது. ஆசைப்பட்டு சில காரியங்களை பர்சியூ பண்ணி போனோம்னா தேவையில்லாத காரியங்களை அவாய்ட் பண்ணிடலாம் லைஃப்ல. ஆமென். புரியுதுங்களா? சில நல்ல காரியங்களை, தெய்வீக காரியங்களை பர்சியூ பண்ணி அதை பின்தொடர்ந்து ஆசைப்பட்டு அதற்காக சில போராட்டங்கள், அதற்காக சில பர்சிக்யூஷன்ஸ், நிந்தைகள், அதெல்லாம் சகிச்சு கொண்டு நீங்க போனீங்கன்னா சில யூஸ்லெஸ் திங்ஸ், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை வாழ்க்கையில இருந்து தவிர்த்திடலாம். சோ இவனுங்க அதை புரிஞ்சுட்டானுங்க. தூக்கிட்டு வரது கஷ்டங்க. நல்லா கவனிங்க. 4 பேர் தூக்கிட்டு வரணும். இது வந்து நம்ம எல்லாம் சாதாரணமா படிச்சிடறோம். வந்தாங்க, கூரையை பிரிச்சாங்க, இறக்குனாங்க, இது அப்படியே யோசிங்க. அப்படியே தூக்கிட்டு வரணும் முதல்ல அவனை. லொங்கு லொங்கு லொங்கு. இந்த காலம் மாதிரி ஆம்புலன்ஸ்ல வச்சு, வண்டியில வச்சு, இல்ல கார்ல வச்சு எல்லாம் கொண்டு போக முடியாது. தூக்கிட்டு போகணும் லொங்கு லொங்குன்ட்டு. தூக்கிட்டு போய் உள்ள எப்படியாவது நுழையணும். உள்ள நுழைய முடியல. அப்போ கூட அவனுக்கு என்ன பண்ணல? இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர். பாருங்க, இயேசு வீட்டுலதான் இருக்கிறாரு, ஆனா உங்களால பார்க்க முடியலையே. கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பாத்தீங்களா? இதுதான், கர்த்தரை அனுமதிச்சாதான் நீங்க உள்ள வர முடியும் பிரதர். கர்த்தரே அனுமதிக்கல. பாத்தீங்களா? அதனாலதான் வீடு ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. இன்னைக்கு மீட்டிங்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு பாருங்க. அதனாலதான் கதவு கிட்ட ஒருத்தர் நின்று சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கான். உங்களை உள்ள விடாம சப்பளங்கால் போட்டு கதவு கிட்டே உட்கார்ந்துருக்கான். கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர். இது பேர் கர்த்தர் சித்தம் கிடையாது. இது பேர் சோம்பேறித்தனம். திஸ் இஸ் கால்டு லேசினஸ். ஒரு காரியத்தை பின்தொடராம இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும்ல, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும். அதுக்கு கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். ஈஸி இல்ல? ரொம்ப ஈஸி இல்ல? இப்ப நீங்க என்கிட்ட சுகத்துக்காக வரீங்க, எனக்கு ரொம்ப ஈஸிங்க இதை சொல்றது. 2 வாட்டி ஜோம் பண்ணிட்டு சரி தொடர்ந்து வராங்களே, என்ன பண்ணலாம்? கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர்னா முடிஞ்சு போச்சு கதை. நானும் எஸ்கேப் ஆயிடலாம். சரிங்களா? ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம். ஏசு எங்கேயாவது சொன்னாரா கர்த்தர் சித்தம் இல்ல பிரதர், சீக்கிரம் என்னோட வந்துரு பரலோகத்துக்கு, நானும் போயிடுவேன், 3 வருஷத்துல நானும் மலை ஏறி சிலுவைக்கு போயிடுவேன், கொல்கத்தா மலை ஏற போறேன், சிலுவைக்கு போக போறேன், நீனும் சீக்கிரம் வந்து ஜாயின் ஆயிடு அப்படின்னார? கிடையாது. கர்த்தர் சித்தம் ஒன்னே ஒண்ணுதான். அது வேதத்துல போட்டிருக்கு. அது நீடித்த ஆயுள். அது ஒண்ணுதான் சித்தம். பரிபூர்ண வாழ்க்கை. அது ஒண்ணுதான் சித்தம். ஹல்லேலூயா. வேற சித்தமே கிடையாது. சில பேர்லாம் வந்து சீக்கிரம் செத்து போனானுங்க பைபிள்ல. அது அவங்களுடைய பாவத்தை நிமித்தம் செத்து போனானுங்க. ஹல்லேலூயா. அவனுங்க பாவத்தை நிமித்தம் செத்து போன. பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் நல்ல முதிர் வயது வரைக்கும் இருந்தாங்க. நல்ல
இருந்து நல்லா ஆபிரகாம்லாம் சிக்காய் செத்தாரு, ஈசாக்கெல்லாம் சிக்காய் செத்தாரு அப்படிலாம் கிடையாது. ஆனா யாக்கோபு வந்து ரொம்ப சிக்காய் தான் செத்தாராம். யாக்கோபு எப்படி இருந்தாரா? ரொம்ப சிக்காய் தான் செத்தாரு. அது காரணம் அந்த ஆளோட வாய் சரி கிடையாது. யாரோட வாய்? யாக்கோபோட வாய் வந்து சரி கிடையாது. சரிங்களா? வாயும் சரி கிடையாது. கொஞ்சம் மனசும் கொஞ்சம் 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 திருட்டு திருட்டு புத்தி ஜாஸ்தி இந்த யாக்கோபுக்கு. எவனை ஏமாத்தலாம், எவன்கிட்ட இருந்து புடுங்கலாம், அண்ணனை ஏமாத்துறது, ஆசீர்வாதத்தை புடுங்குறது, இந்த மாதிரிலாம் பண்றது. அப்புறம் பிள்ளைகளை வளர்க்க சொன்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் இது காட்டுறது, பாரபட்சியம் பார்க்கறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்ப்பாரு அந்த ஆளு. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மனைவியை நேசிக்கிறது கிடையாது, இன்னொரு மனைவியை நேசிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வேலைலாம் செய்யறது அந்த ஆளு வேலை, யாக்கோபோட வேலை. ஆனா ஆண்டவர் பாருங்க கிருபை உள்ளவர். ம், அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். சரிங்களா? யாக்கோபுட்ட வந்து ஒரு இடத்துல அது அது இருங்க, அது எங்க வருதுன்னு பாக்குறேன். பார்வோன் கேட்பாரு, ஐயா உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்பாரு. எங்க இப்ப நீங்க வந்து அந்த வசனத்தை எடுக்கிறேன் இருங்க. அது ரொம்ப எனக்கே அது படிக்கும்போது சிரிப்பு வந்துச்சு. உன்ட்ட என்னையா கேட்டார் அந்த ஆளு பார்வோன்னு, வயசு என்னன்னு கேட்டார், அதுக்கே புலம்புற அப்படின்ட்டு. எனக்கு எங்க இருக்கு அந்த வசனம்? 47:8. படிங்க சிஸ்டர். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு இவ்வளவுதான் யாக்கோபு, இவ்வளவுதான். இருங்க இருங்க இருங்க. இது இப்ப என்கிட்ட வந்து நீங்க கேக்குறீங்க, பிரதர் உங்க வயசு என்ன? அப்ப நான் என்ன சொல்லுவேன்? வயசு சொல்லிடுறேன். எனக்கு 43 வயசு ஆயிடுச்சு பிரதர். கத்தர் கிருபையில நல்லா இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். கரெக்டா? அதுக்கு இவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. பையன் வந்து பிரைம் மினிஸ்டரோட அப்பா எப்படி பேசுறாரு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் அப்பா விட்டுருங்க. இஸ்ரவேலின் தேவன் இவருடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இவருடைய தேவன். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளே சொல்றாரு, ஒரு கோலோட போன 2 பரிவாரத்தோட கொண்டு வந்தாருன்னு இவரே சாட்சி சொன்னாரு. ஆனா பதில பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க, படிங்க சிஸ்டர். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். இப்ப கேட்டாரா பார்வோன்னு இவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் கேட்டாரு அவரு? வயசுன்னு கேட்டா, பெரியவரே வயசு என்ன ஆச்சுயா அப்படின்னு கேட்டா, ஐயா இவ்வளவு வயசுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இவரு புலம்புறாரு உடனே. உங்களுக்கு தெரியாது பார்வோன் எவ்வளவு கஷ்டப்படுது. பார்வோன் நினைச்சிருப்பாரு, தேவையில்லாம இந்த ஆள்கிட்ட போய் பர்த்டேவை கேட்டு வயசை கேட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சில பேர் வருவாங்கல்ல, பிரேயருக்கு போன் பண்ணுவாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா போதும் போயிடுவாங்க. எங்க தாத்தா இருந்தாருன்னு போயிட்டு ஃபுல் ஹிஸ்டரி ஓடும். அது ஒரு 1 hour ஓடும். அப்ப என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்காக நீங்களாம் ஜெபம் பண்ணணும். தாத்தால இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்க தாத்தா இருந்தாரு அப்படின்னு போய் தாத்தா முடிச்சிட்டு அப்புறம் அப்பா வந்து அப்புறம் அவங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. என்ன புரியுதுங்களா? இவரு புலம்பி புலம்பியே செத்து போனார் இருந்தாலும். யாக்கோபோட வேலை வந்து புலம்புறது தான். ஆண்டவர் அபரிதமா ஆசீர்வச்சிருக்காரு, அப்பவும் புலம்பிட்டு தான் இருந்தால். ஆனா அவங்க அப்பா எல்லாம் அப்படி கிடையாது. ஆபிரகாம்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாராம். தேவனுக்கு மகிமை கொடுத்து விசுவாசத்தில் வல்லவனானு போட்டிருக்கு ரோமர் 4. he became strong in faith by glorifying God. So ஆண்டவருக்கு மகிமை கொடுத்து கொண்டிருந்தார், நன்றி செலுத்தி கொண்டிருந்தார். இப்படிதான் நம்மளும் வாழணும். We should always glorify God, we should always thank God. புலம்பிட்டு இருக்க கூடாது உட்காந்து. ஐயோ ஆமா கால் வலிக்குதா, எந்திரிச்சு நடங்க இயேசு நாமத்துல. எனக்கெல்லாம் சில நேரம் வந்து சும்மா லைட்டா கால் வலிக்கிற மாதிரி தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு மேல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். வீடு 3வது மாடியில இருக்கு, லிஃப்ட்ல எடுக்க மாட்டேன், டப்பன்னு கீழே தான் இருக்கும். அப்படி அது எப்படி என் முட்டி வலிக்கலாம் இயேசு நாமத்துல, அது எப்படி என் கால் வலிக்கலாம் இயேசு நாமத்துல? கீழே தான். நம்ம யூஸ்ல என்ன பண்ணுவோம்? சரி அதான் லிஃப்ட் இருக்குதே அதுல போவோம், அதுதானே வச்சிருக்காங்க. கால் வலிக்கிறதுனால தானே லிஃப்ட் வச்சிருக்காங்க. நான் சொல்லுவேன் கால் வலிக்க கூடாது, இயேசு நாமத்துல நடன்னு சொல்லி கீழே நடந்தே இறங்குவேன், திரும்பி நடந்தே தான் மேல வருவேன். கால் வலிக்காதனால லிஃப்ட்ல போவேன். லிஃப்டே நினைக்கும் என்னடா இருந்தாலும் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்ட்டு. புலம்பிட்டு இருக்கக்கூடாது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. சில பேர் பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்டுல யாருமே 60 வயசு வரைக்கும் 60 வயசுக்கு மேல வாழ்ந்ததே இல்லை பிரதர். அது ரொம்ப பெருமையா என்னமோ ஒலிம்பிக் ரெக்கார்டு மாதிரி பேசுவாங்க. எங்க வீட்டுல யாருமே 70 வயசு தொட்டதே இல்லை பிரதர். அப்படி பெரிய ஒலிம்பிக் ரெக்கார்டு. நீங்க என்ன நம்ம சொல்லுவோம், எங்க வீட்டுல யாருமே 60 தாண்டல, 70 தாண்டல, ஆனா நான் 100 தாண்டுவேன் இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜீவித்திருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பறைசாற்றுவேன்னு வாய் திறந்து சொல்லணும். நீங்க அதை கொஞ்சம் புலம்பிட்டு இருக்க கூடாது. என் வீட்டுல அப்படி இருந்துச்சு, எல்லாம் கேட்டார் ஆண்டவர், உங்க வீட்டுல இப்படி இருந்துச்சு, உங்க வீட்டுல அப்படி இருந்துச்சு. படிங்க சங்கீதம் 118 எடுங்க. நீங்க என்ன பேசணும்ன்றத நான் சொல்றேன்.
16-17 படிங்க சிஸ்டர். Psalms 118, 16, 17. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, ம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆ. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹalleluya. இததான் நீங்க சொல்லணும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்தது. வலது கரம்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ். எங்கெல்லாம் ரைட் ஹேண்ட்னு வருதோ பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் ரைட் ஹேண்ட், அவருடைய வலது கரம் உன்னை தாங்கும் அப்படின்லாம் வருதுல்ல, இஸ் ரைச்சஸ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு வருதுன்னா அது இயேசுவை குறிக்கிறது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ எங்கெல்லாம் வலது கரம்னு வருதோ அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவை பார்க்கணும். நீங்க இங்க என்ன போட்டிருக்கு? இயேசு உங்களை என்ன பண்ணுவாரா? உயர்த்துகிறார். இயேசு உங்களுக்கு பராக்கிரம் செய்வார். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஹalleluya. இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் 17வது வசனம் போடுங்க. நான் பிழைத்திருப்பேன். 17th verse. நான் பிழைத்திருப்பேன். சொல்லுங்க. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். சொல்லுங்க. I shall not die but live. ஹalleluya. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. I shall not die but live. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். ஹalleluya. என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள். ஹalleluya. என் குடும்பம் பிழைத்திருக்கும். ஹalleluya. என் சந்ததி பிழைத்திருக்கும். சாவு என் சந்ததி கிடையாது. வியாதி என் சந்ததி கிடையாது. ஹalleluya. Glory to God. ஹalleluya. கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I shall declare the glory of God. ஹalleluya. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை விவரிப்பேன். கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதைதான் வாயை திறந்து நீங்க சொல்லணும். வந்து புலம்பிட்டு இருக்க கூடாது வீட்டுல வந்து. ஐயோ இப்படி இருக்குது, ஐயோ அப்படி இருக்குது. ஆமென். அதான் சொல்றேன் பாருங்களேன். இயேசு பக்கத்திலே இருந்தாலும் நம்ம வாயை சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நடக்காது. பக்கத்திலே உட்காந்துருப்பார். அவர் யோசிப்பார், ஏன்டா உன் பக்கத்திலே இருக்கிறேன், உன் வாய் ஏன்டா இப்படி இருக்குது, ஏன்டா உன் வாய் இப்படி நாறுது, அதை கொஞ்சம் சரி பண்ண நான் உன்னை சுகமாக்கிறோன்னு வருவேன். ஹalleluya. Glory to God. சொல்லுங்க. இன்னையில இருந்து வியாதியை பத்தி நான் பேச போறது இல்லை. இன்னையில இருந்து நான் பிழைத்திருப்பதை பத்தி தான் பேச போறேன். இன்னையில இருந்து நான் கர்த்தருடைய செய்கைகளையும் மகிமையும் விவரிப்பேன், பறைசாற்றுவேன். அதை தான் நான் பேச போறேன். இன்னையில இருந்து கர்த்தரை பத்தி தான் பேச போறேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்றதை தான் பேச போறேன். என் வியாதியை பத்தி, என் பலவீனத்தை பத்தி பேச போறது இல்லை. சிலுவையில அவர் எனக்காக என்ன செய்தாரோ அதை தான் நான் பேச போறேன். அதை தான் அறிக்கை செய்ய போறேன். ஹalleluya. Glory to God. திரும்ப வந்துருவோம் நம்ம பகுதிக்குள்ள வந்துரும். லூக்கா 5 திரும்ப போடு விஜய். இயேசு அவர்களின் விசுவாசத்தை பார்த்து, அந்த வசனத்தை போடுங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. நிறைய இடத்துல இயேசு யூஸ் பண்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்படுறதை பத்தி நிறைய இடத்துல இயேசு பேசுறாரு. எஸ்பெஷலி ஹீலிங்ல ரொம்ப முக்கியம். சுகத்தை பெற்றுக்கொள்வதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சுகம் பெறுவதற்கு சில டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க, சில சிரமங்கள் ஃபேஸ் பண்றாங்க. விசுவாசிக்கிறதுக்கும் சில ஹிண்ட்ரன்ஸ், பேரியர்ஸ். ஸோ அதை எப்படி நான் சொல்றேன்னா, பேரியர்ஸ் டு ஹீலிங், ஹிண்ட்ரன்சஸ் டு ஹீலிங். சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான தடைகள், விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கான தடைகள் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, இந்த பாவ சிந்தனை, சின் கான்சியஸ்னஸ், அதாவது பாவ வாழ்க்கைன்னு அது அடுத்தது பேசுறேன். பாவ சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு, சின் கான்சியஸ்னஸ். சின் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுனா, என்ன பிரச்சனை வந்தாலும், உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, ரொம்ப மோசம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு டக்குன்னு மைண்ட் எங்க போகும்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வரும், எனக்கே அது வந்துச்சு, அது ஒரு ஒன்று வரும். முதல் எனக்கே அது வந்துச்சு. அடுத்தது, நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இது வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கேன்? ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க பழைய வாழ்க்கையை வந்து, உங்க பாவ வாழ்க்கையை வந்து அப்படியே ரீவைண்ட் பண்ணும். எதை ரீவைண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது மாதிரி ஒரு ரீவைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படிலாம் நடந்திருக்கு? கரெக்டா? ஏதோ ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படிதாங்க மைண்ட் ஒர்க் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படிதான் ஒர்க் ஆகும். அது பாவமா இருக்கலாம், சரி, அது வியாதியா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடும். சில நேரத்துல வந்து இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. சில நேரத்துல வந்து ஏதோ ஆக்டிவ் சின்னா ஏதோ பாவத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால அந்த வியாதி வருது. சில நேரத்துல பாவத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால சில ஆக்டிவ் சின், அதான் ஆக்டிவ் சின்ன்றார். அதாவது பாவ பழக்கங்களா இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து குடிக்கிறான், ஏதோ ஒரு போதை மருந்துக்கு அடிமையா இருக்கான் அப்படின்னா
அவனுடைய நுரையீரல் அப்புறம் அவனுடைய லிவர் இதெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆக்டிவ் சின் அது சொல்றாரு. அதாவது பாவ பழக்கத்திலே இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒரு பாலியல் பழக்கத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இச்சை பழக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால சில ஓப்பன் டோர்ஸ் அவங்களுக்கு உண்டாகுது. அதனால சில காரியங்கள் நடக்குது. அது இருக்குது சரிங்களா. சில பேருக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க நல்ல ஒரு சர்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, பிளேம்லெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சடனா ஏதோ ஒரு சிக்னஸ் எங்க வந்திருக்கும். உடனே அவங்களுக்கு என்ன தோணும், ஏதோ ஒன்று இருக்கு. உடனே எனக்கு இல்லைனாலும் பூர்வீகமா ஏதோ ஒன்று வந்துருச்சு இல்ல, பூர்வீகமா ப்ராபப்ளி மை ஃபாதர் ஆர் மை கிராண்ட் ஃபாதர், என் அப்பா இல்லைன்னா என்னுடைய முற்பிதாக்கள் வழியாக ஏதோ ஒன்று உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து காமன் திங்கிங். இது வந்து உலகமே அப்படிதான் யோசிக்குது. எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா ஒன் திங் தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ், இயேசு எங்குமே இப்படி பேசவே இல்லை. எங்கேயுமே எந்த ஒரு மனுஷனை சுகமாக்கும் பொழுதும் இயேசு வந்து அவங்களோட கடந்த வாழ்க்கையை பத்தி பேசவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மோசமான கடந்த வாழ்க்கை இருக்கு. கரெக்டா, எல்லாருக்குமே இருக்குங்க. நோ மேட்டர் விச் ஃபேமிலி வி ஆர், விச் கண்ட்ரி வி ஆர், விச் பேக்ரவுண்ட் வி ஆர், எந்த குடும்பம், எந்த எந்த பட்டணத்துல இருந்தோம், எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறோம், எல்லாருக்குமே ஒரு மோசமான வாழ்க்கை இருக்கு. வேதத்துல தெளிவா போட்டிருக்கு, நீதிமான் ஒருவனும் கிடையாது. அப்படின்னா ஒருத்தன் கூட என்னது நீதிமான் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தார். ஹல்லேலூயா. இயேசுக்கு நல்லா தெரியும், பிதாக்கு நல்லா தெரியும். நோபடி கேன் குவாலிஃபை ஃபார் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஒருத்தனுக்கும் என்ன கிடையாது, அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. பிதாக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாவங்களை மன்னிப்பதற்காக. சோ எஸ்பெஷலி இந்த மனுஷன்ட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இயேசு வந்து மனிதர்களுடைய இருதயத்தை அறிந்தவர். ரொம்ப முக்கியம். ஜீசஸ் பாருங்க, ஜீசஸ் நோஸ் த ஹார்ட்ஸ் ஆஃப் மேன். மனிதர்களோட இருதயத்தை அறிந்தவர். என் இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, இயேசுக்கு தான் நல்லா தெரியும். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கே வந்து என் இருதயத்துல என்ன இருக்குன்னு சரியா தெரியாது, ஆனா இயேசுக்கு சரியா தெரியும். சோ இந்த மனுஷனை பார்த்த உடனே இயேசு சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்னது, அவனுக்கு தேவை சுகம்தான் இல்ல, ஹி நீட்ஸ் ஹீலிங். ஆனா அவனை பார்த்த உடனே அதை சொல்லல, எப்பா நீ சுகமாயிரு இயேசு நாமத்துல எலும்பு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிங்க சிஸ்டர், 20வது வசனம் படிங்க, 20th verse. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை போல அற்புதங்கள் நடந்த ஒரு ஊழியத்தை நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி நடக்கும். எப்படின்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ப்ராபப்ளி ஒரு 13-14 இயர்ஸ் பிஃபோர், நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதற்கு முன்பதாகவே, நான் அந்த நேரத்திலே நான் 2011 நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு தேவ மனுஷர் சவுத் ஆப்பிரிக்கால, அவரை பத்திலாம் பேசியிருக்கேன் நிறைய நம்ம மீட்டிங்ஸ்ல. அவரோட ஹீலிங் இதுலலாம் பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, படுத்த படுக்கையா இருக்கவங்களெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களால வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது, ரொம்ப சீரியஸ் கேஸா இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க அப்படியே படுத்திருப்பாங்க. அவர் நேராக போய் கையை வச்சு தூக்கலாம் மாட்டார். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அவங்கள போய் நிற்பார். அவங்கள போய் சுத்தி நின்றுட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், அதை சொல்லிட்டே இருப்பார். யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே சுத்தி சுத்தி நடப்பார் சொல்லிக்கிட்டே, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன இவர் முதல்ல இதை சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் படுத்த படுக்கையா இருக்கானா, அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு குற்ற மனசாட்சியும் இருக்கும். என்னன்னா, நீ ஏன் அப்படி படுத்திருக்க தெரியுமா, நீ ஒரு பெரிய பாவி, யூஆர் a great sinner. அதான் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற, ஒண்ணும் இல்லாம கிடக்குற, நாசமா போய் கிடக்குற, பாரு எப்படி படுத்திருக்க பாரு, இப்போ மகா பெரிய பாவியா நீ, உன் பாவத்துக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற அந்த பொய்ய பிசாசு ஆழமா விதைச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்களும் அதை விதைச்சிருவாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? இப்படியே சுத்தி நின்று தலையில கொட்டிக்கிட்டே இருப்பான், நீ உருப்பட மாட்ட, நீ முன்னேற மாட்ட அப்படின்னு சொல்லி தலையில கொட்டிக்கிட்டே இருப்பான். சுத்தி இருக்கிறவங்க வேலை அது. நம்ம அதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க, சில விசுவாசிகள் அதுக்குன்னே இருக்கிறாங்க, ஸ்பெஷலைஸ்டு பிலீவர்ஸ்னு வாங்க அவங்க பேர். இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வேலை என்னன்னா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா சுத்தி வந்து நின்றுட்டு, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, ஏதோ சாபம் இருக்கு உனக்கு, அதுக்குன்னே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியம் செய்யற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வராதவங்க, ஆனா கேட்டா விசுவாசின்னு, ஒரு பரம்பரை சாபம் இருக்கு,
அது இருக்கு, இது இருக்கு, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே அவன் நொந்து போயிருப்பான் அவன். எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசின்னு ஒண்ணு போய் கொஞ்சி கொலாவி பழகிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? பேரு தான் விசுவாசி, வாயில இருந்து வர்றது ஃபுல்லா அவிசுவாசி. பேரு தான் விசுவாசி, வாயில வர்றது ஃபுல்லா குப்பை சாக்கடையா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் என்ன பண்ணிட்டு கூடாது, பழகிட்டு. அவர் நல்ல பிலீவர் பிரதர், அவர் நல்ல பிலீவர்லாம் கிடையாது. பேரு தான் ஜேக்கப், ஜான், ஜோசப், வாயில ஒண்ணும் கிடையாது. புரியுது, புரியுதுங்களா? அதனால இப்படி போட்டு அவங்களை போட்டு கண்டம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் நேராவே பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு நான் ஜெபிக்க போகும்பொழுது எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, பிரதர் என் ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரதர், என் பாவத்தை மன்னிக்க சொல்லுங்க பிரதர். அதை ஃபர்ஸ்ட் இடத்துலேயே தான் கேட்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லி வச்சிருவாங்க அவங்களுக்கு. ஒண்ணு நம்ம மனசாட்சி குற்றப்படுத்தும், இன்னொன்னு பிசாசு இந்த பொய்களை போட்டுருவான், அடுத்தது சுத்தி இருக்கவனும் சேர்ந்து குற்றப்படும். அதனாலதான் பாரு உன் குடும்பத்துல பாரு எப்படி ஏன் இது வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக்கி வச்சிருவாங்க. ஸோ இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு அது உள்ள குத்திக்கிட்டே இருக்கு. பாவம் மனுஷன் பேரலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையாட்ட முடியாது, கால் ஆட்ட முடியாது. நல்லா ஞாபகம் இருக்கு. நான் போன தடவை பெங்களூர் போகும்போது, இந்த வீக்கெண்ட் நான் பெங்களூர்ல இருப்பேன், அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இந்த வீக்கெண்ட் நான் பெங்களூர்ல இருப்பேன். ஸோ பெங்களூர்ல இருக்கவங்க என்னை சந்திக்க விரும்புனீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நிச்சயமா உங்களை சந்திக்கிறேன். போன மாசம் பெங்களூர் போகும்போது ஒரு 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 நம்ம மீட்டிங் வர ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அவங்களும் இப்படிதான் பேரலிட்டிக் ப்ராப்ளம் ஏதோ. அவங்க கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பம், கிறிஸ்துவனா யாருன்னே தெரியாது. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் வராரு சென்னையில இருந்து, அவர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாரு அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, நீங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாரா? பாருங்க, உலகமே வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம தான் வந்து ஒன்றும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ப்ரேயர் பண்ணுவாருன்னா அவ்வளோ சந்தோஷம், வாங்கன்னு கூட்டு போயிட்டார் வீட்டுக்கு. கிறிஸ்துவனா யாருன்னே தெரியாது, ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம். கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட அந்த சிஸ்டர் படுத்து படுக்கையா இருக்காங்க, யங் லேடி. பட் ஏதோ ஒரு வியாதி வந்து படுத்து படுக்கையா ஆயிட்டாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து நான் பேசினேன், ஜெபம் பண்ணிட்டு பேசினேன் உட்காந்து. நீங்க எந்திரிப்பீங்க சிஸ்டர், நல்லா இருப்பீங்கன்னு. the whole family is crying, they become very emotional. அந்த சிஸ்டர் அழுதாங்க எல்லாம். அவங்க சொல்றாங்க, யாருமே என்கிட்ட இப்படி சொன்னதே இல்லைங்க, எங்களை பார்த்து யாருமே அவன் எந்திரிப்பா நல்லா இருப்பான்னு யாருமே பேச மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிரதரை கூட்டிட்டு வந்த, திரும்ப எப்போ வருவான்னு சொல்லுங்க. இந்த நற்செய்தியை தான் நம்ம உலகமெங்கும் கொண்டு போகணும். இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். ஆமேன். உன்னை திரும்பவும் எழும்பி நடக்க செய்வார். ஹல்லேலூயா. உன் எலும்புகளை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? திடமாக்குவார். He will strengthen your bones. உன் பிராணனை அழிவிலிருந்து அவர் நீக்குவார். உன் வாயை நன்மையினால திருப்தியாக்குவார். இதை தான் நம்ம சொல்லணும் உலகத்துக்கு போய். ஹல்லேலூயா. நீ பாவி, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, இதை சொல்றதுக்கு நற்செய்தி. இது பேர் நற்செய்தி இல்ல, துர்ச்செய்தி. நற்செய்தினா என்ன தெரியுமா? இயேசு நல்லவன் சொல்றதா நற்செய்தி. நீ பாவின்னு சொல்றது துர்ச்செய்தி. தட்ஸ் a bad news. He already knows that. அவனுக்கு ஏற்கனவே தெரியுங்க. அவன்கிட்ட போய் என்ன திரும்ப தெரிஞ்சதே ஃபெயில் ஆகி போயிட்டான் ஒரு பையன். அவன்கிட்ட போய் திரும்ப ஃபெயில் ஆயிட்டேன்னு வைங்களா, அவன் என்ன திரும்ப கேட்பான், யா நான் ஃபெயில் ஆயிட்டேன், எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்லி கொடுயா, அதை விட்டு ஃபெயில் ஆயிட்டேன் இருக்க. இப்ப இந்த மனுஷங்கிட்ட அதான் சொல்லியிருப்பாங்க எல்லாம், நீ ஃபெயிலு, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, நீ பாவி, அதான் படுத்த படுக்கையா இருக்க, உங்க அப்பா என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, உங்க தாத்தா என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, அதான் இப்படி கிடக்க. ஆனா பாருங்க, இவனுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கு. அதுதான் பாருங்க, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஹேவ் ஃபெய்த். எப்பொழுதும் உங்களை சுற்றி நல்ல விசுவாசிகள், கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகளை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. வேற யாரும் வச்சுக்காதீங்க. 2 ஃப்ரெண்டு வச்சுக்கிறீங்களா, 2 ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. அந்த 2 ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. மிச்சம்லாம் கைட்டி விடுங்க. யூ டோன்ட் நீட் 100 யூஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஜஸ்ட் நீட் 2 குட் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா? 100 நண்பர் இருக்காங்க, ஆனா உருப்படாதவங்க தேவையே இல்லை. 2 பேர் நல்லா இருந்தா போதும், இல்ல ஒருத்த ஒழுங்கா இருந்தா போதும் உங்க கூட. இதுதான் உங்களுக்கு தேவை. ஐ தேங்க் காட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ். நான் நன்றி செலுத்தி இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார். இந்த 4 பேர் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த கதையிலேயே வந்து நாயகர்கள் இவனுங்க தாங்க. அதனாலதான் பாருங்க, 20வது வசனத்துல போட்டிருக்கு, இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு. யாரோட விசுவாசம்? 4 பேர் தூக்கிட்டு வந்த விசுவாசத்தை கண்டு. இயேசுவா ஆச்சரியப்பட்டார். எப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸியா உங்களுக்கு, சரியான ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஆளுங்க அவனுக்கு. சில பேர் சொல்லுவானுங்களா, உயிரே கொடுக்குறான்டா அவனுக்கு, அப்படிப்பட்ட ஆளுங்க அவனுக்கு. எப்படியாவது என் ஃப்ரெண்டு எழும்பிடணுங்க அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் இவனுங்க. வந்துட்டானுங்க, தூக்கிட்டு வந்துட்டானுங்க, கூரையை பிரிச்சுட்டானுங்க. என்ன வேணா நடக்கணும்டா, கூரையை பிரிச்சிருவோம், என் நண்பனை எந்திரிச்சா போதும், கூரையை பிரிச்சுட்டு திருப்பி கட்டி கொடுத்துருவோம், அதெல்லாம் பாத்துக்கலாம்.
அதெல்லாம் காசை போட்டு கட்டிடலாம். ஆனா இன்னைக்கு அவன் சுகமாகணும்னு சொல்லி கூறிய பிச்சுட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு வெறி இருக்கணுங்க ஒருத்தருக்குள்ளயும். நான் சுகமாகணும்ன்றது வெறி இருக்கணும். என்ன வேணா நடக்கட்டும், ஐ வாண்ட் டு பி ஹீல்ட், ஐ ஹாவ் டு பி ஹீல்ட். இது என்னுடைய பிறப்புரிமை. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஐ எம் born again. இது என்னோட உரிமை. திஸ் இஸ் மை ரைட். இன்னொரு இடத்துல இதே லூக்கா புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ஒரு பெரும்பாடுள்ள, சாரி, அந்த கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியா ஒரு ஸ்திரீ வருவா பாத்தீங்களா? 13, அதுல ஒரே வசனத்தை மட்டும் படிப்போம். 13, 13வது அதிகாரத்துல 16 படிங்க. 13, 16. இதோ சாத்தான் 18 ம். வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். So, ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து வியாதியில இருக்கானா, அவன் கட்டுல இருக்கிறான்றாரு. கட்டுன்னா நீ ஒன்னும் பயந்துராதீங்க. அது என்ன சொல்றாருன்னா, வியாதி வந்து நெவர் டாலரேட் சிக்னஸ். நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, சிக்னஸ் வந்து சிக்னஸ் டாலரேட்டே பண்ணக்கூடாதுங்க. யூ ஷுட் நாட் டாலரேட். புரியுதா இல்லையா? நெவர் டாலரேட் சிக்னஸ். why I am so speaking against sickness? ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, அவ்வளோ பேரை நான் சந்திக்கிறேன். ஃபேமிலிஸ் ஆர் பீங் ஷேட்டர்ட். குடும்பங்கள் உடையுது. எல்லாமே வந்து அப்படியே கதி கலங்கி போகுது. எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க வியாதி வந்த உடனே. அப்ப இயேசு எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, சாத்தான் இவளை 18 வருஷமா கட்டி வைத்திருந்தான். யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. ஏன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன வருதான்? சுகம் வருது. So under the covenant, under the Abrahamic covenant, under the new covenant, ஆபிரகாமின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள சுகம் வந்து ஒரு உரிமை. It is a right that you have to be healed. It is a right. Hallelujah. It is a right. சொல்லுங்க, it is a right. அது என் உரிமை. ஒரு நாட்டுல இருக்கோம், நான் ஓட்டு போறது உரிமை இல்ல. யாருமே நம்ம ஓட்டு போறதை தடுக்க முடியாது. தடுத்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? ஏய், எப்படியா நீ தடுக்க முடியும்? நான் இந்த நாட்டின் இது ஒரு சிட்டிசனா இருக்கிறேன். எனக்கு இந்த நாட்டுல குடியுரிமை இருக்கிறது. ஐ எம் a citizen. இந்த நாட்டிலே பிறந்து இருக்கிறேன். பை பர்த் ஐ எம் a citizen here. How can you say I can't vote? நான் எப்படி ஓட்டு போட முடியும் நீ சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி நீங்க போய் சண்டை போடலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு ஜட்மெண்ட் உங்களுக்கு தான் வரும். உங்க ஃபேவரா தான் வரும் ஜட்மெண்ட். ஏன்னா இந்த நாட்டில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த நாட்டில் இருக்குது. எல்லா உரிமையும் உங்க நாட்டில் இருக்கு. அது போல மறுபடியும் நீங்க பிறந்திருக்கிறீங்க, உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. ஆபிரகாமின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு உங்களுக்காக. இயேசுவின் ரத்தம் உங்களை மீட்டு எடுத்திருக்கு. ஆகையால நீங்க சுகமா இருப்பது உங்க உரிமை. சொல்லுங்க, உரிமை. ஆப்ஷன்லாம் கிடையாது. சுகம் இஸ் நெவர் an ஆப்ஷன். சுகமாவது ஆப்ஷன் கிடையாது. வேணா ஆயிக்கலாம் பிரதர், ஆப்ஷன் கிடையாது. நெவர் an ஆப்ஷன். ஹalleluya. திரும்ப வந்துருங்க. இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, விஜய் போட்டுரு, திரும்ப லூக்கா 5 போட்டுரு. அவர்கள் விசுவாசத்தை கண்டு இயேசு அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். எப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு உணர்வு வருதோ, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை வருதோ, அப்பதான் அவன் தேவனிடத்துல தைரியமா போறான். கரெக்டா? இந்த குற்ற மனசாட்சி இருக்க வரைக்கும் ஜபமே பண்ண வர மாட்டீங்களா? அந்த மனசு உள்ள இருக்க. அதனாலதான் யாருக்கா போன் பண்றது, பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர். ஏன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை. தேவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவர் சிலுவையில செஞ்சதையும் நம்பல ஒழுங்கா. ஏன் நம்பலன்னா, ஒழுங்கா பைபிள் படிக்கிறது இல்லை, ஒழுங்கா உட்காந்து ஜபம் பண்றது இல்லை, ஒழுங்கா உட்காந்து வசனத்தை கேட்கறது இல்லை. அதனாலதான் நம்பிக்கை இல்லை. யாருக்காவது போன் அடிக்கிறது, பிரதர் ஜோம் பண்ணுங்க பிரதர், ஜோம் பண்ணுங்க பிரதர். பாதி பேர் போன் அடிக்கிறவங்க பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்து சபைக்கு போறவங்க தான் போன் அடிக்கிறது. பிரதர் ஜோம் பண்ணுங்க. எனக்கே தோணும், என்ன இவங்க எல்லாம் பைபிள் படிக்கிறாங்க, என்ன யாரும் தப்பா சொல்லலைங்க. நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விடுதலையோட இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போன் பண்ணா ஜபம் பண்ண போறேன். பட் எவ்வளவு நாள் இப்படியே வண்டி ஓடும்? யாருக்கா போன் பண்ணி ஜபம் பண்ணிக்கிட்டே வண்டி இப்படியே ஓடுமா? பஞ்சர் போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? டயர் எப்ப மாத்துறது? ஏன்னா அந்த 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 அதான் சொல்ற, சத்தியம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை தான். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை உண்டாகும். சத்தியம் என்னது? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. வாங்க, புதிய உடன்படிக்கையில இந்த டவுட்டே வரக்கூடாது. யூ ஆர் அண்டர் தி நியூ கவர்னன்ட். நீங்க ஒன்னும் பழைய மோசேன் உடன்படிக்கையில் இல்லை. நீங்க ஒன்னும் வனாந்திரத்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. நீங்க புதிய உடன்படிக்கையில இருக்கீங்க. இதை பாத்துருவோம் லைட்டா, அப்பதான் இது கம்ப்ளீட் ஆகும். எபிரேயர் 8:12 படிங்க. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா இந்த சத்தியம் உள்ள இறங்குற வரைக்கும் படிங்க உட்காந்து டெய்லி இது. எபிரேயர் 8 தான் வந்து 7ல இருந்து படிச்சீங்கன்னா, எபிரேயர் 8 7ல இருந்து 13 வரைக்கும் படிச்சீங்கன்னா புதிய உடன்படிக்கையை பத்தி எழுதியிருக்கு. எப்படி பழைய உடன்படிக்கை வந்து அது வந்து முழுமையானது இல்லை, அது பழுதுள்ளது, அதனால புதிய உடன்படிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதியிருக்கு. இதை ஃபுல்லா படிங்க. எபிரேயர் 8 7ல இருந்து 13 படிங்க. நல்லா உள்ள இறங்கணும். தெளிவா ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, சொல்லுங்க, கர்த்தர் என் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஆண்டவர் என் பாவத்தையும் என் அக்கிரமங்களையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐ வில் நாட் ரிமெம்பர் அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மட்டும் ஞாபகம் வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒருத்தரும் அவர் இடத்துல போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இஃப் காட் ஸ்டார்ட்ஸ் ரிமெம்பரிங் அவர் சின்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரஷன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், ஒருத்தர் அவர்கிட்ட போக முடியாது. அவர் மட்டும் ஞாபகம் வைக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ண பாவம் எல்லாத்தையும், தெரிஞ்சு பண்ணது, தெரியாம பண்ணது, நேத்து பண்ணது, அப்ப பண்ணது, இப்ப பண்ணது எல்லாத்தையும் ஒருத்தன் கூட போக முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா? எவனும் போக முடியாது. ஊழியக்காரனும் போக முடியாது. எவனும் போக முடியாது. பெரிய அப்பாஸ்டலா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், யாரும் கிட்ட போக முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, எப்பா இயேசுவின் ரத்தம் அதற்கு தான் தெளிக்கப்பட்டிருக்கா. எதுக்கு இயேசுவின் ரத்தத்தை? ஏன் இயேசுவே பலி கொடுக்குறாரு? ஏன் சொந்த குமாரனே பலி கொடுக்குறாரு? இதுக்காக தான். ஒன்ஸ் ஃபார் ஆல் பாவத்தை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நீக்கணும். இனி பாவம் என்ற அடையாளமே உங்களுக்கு கிடையாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். நோ லாங்கர் யுவர் ஐடென்டிட்டி இஸ் தட் யூ ஆர் அ சின்னர். உங்களோட அடையாளம் என்ன கிடையாதா? நீங்கள் பாவி கிடையாது. சொல்லுங்க, என்னோட அடையாளம் நான் பாவி கிடையாது. என்னோட அடையாளம் நான் நீதிமான். அந்த நீதிமான் என்ற அடையாளத்துல தான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. Glory to God. திரும்ப போட்டுரு. சொன் பாவங்கள் உன்னை மன்னிக்கப்பட்டது. திரும்ப வந்துரு விஜய். 5:20 மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாருங்க 4 பேர் வந்துட்டா பாருங்க. நம்ம ஆளுங்க ரெடியா இருப்பானுங்க. எவனாவது உருப்பட்டான்னு வச்சுக்கோங்க, வந்துருவானுங்க பொட்டியை தூக்கிட்டு. படிங்க சிஸ்டர், 21ல இருந்து படிங்க. 21ல இருந்து படி. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். பாத்தீங்களா? போதும் வந்துட்டானுங்க. பாத்தீங்களா? ரெடியா இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. அவனுங்களும் செய்ய மாட்டானுங்க, மத்தவனையும் செய்ய விட மாட்டானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவனும் 4 பேருக்கு போய் ஆண்டவர் சுகமாக்காருன்னு அந்த நற்செய்தியை சொல்லவும் மாட்டானுங்க, எந்த ஹாஸ்பிட்டலும் விசிட் பண்ண மாட்டானுங்க. நம்மகிட்ட வந்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. என்கிட்ட எல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார். ஏதோ ஒன்று விசுவாசி தான், ஏதோ ஒன்று கேட்டார் என்கிட்ட. நீ அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னான். பெரிய ஊழியக்காரனா நீ, என்ன அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டான். நான் ஒண்ணுமே சொல்லலை. நான் வந்து என்னை பத்தி என்ன சொன்னாலுமே நான் வந்து கண்டுக்க மாட்டேன். நீ ஒரு நாய், நீ ஒரு பேய், நீ ஒரு பிசாசு சொன்னீங்கன்னா நான் அப்படியா சேம் டு யூ மிரர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நல்லா. ஆனா என் ஊழியத்தை பத்தியும் என் மேல இருக்கிற அழைப்பை பத்தியும் கர்த்தர் எனக்குள்ள கொடுத்திருக்க அபிஷேகத்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அது என்னால உண்டானது இல்லை, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. இட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். நான் சம்பாதிச்சது இல்லை, நான் ஏதோ கஷ்டப்பட்டது வாங்கல. கர்த்தர் கிருபையினால என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவர் என்ன நடத்துறாரு. அதை பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வந்துடும். வந்து சொன்னா, நீ என்ன பெரியவனா, பெரிய ஹீலிங் எல்லாம் பண்றியாம அப்படின்னா நான் ஒண்ணுமே சொல்லலை. சரி, இவனுக்கு எப்படி சொல்றது ஆண்டவரே அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் சொன்னேன், பாரு, நான் இங்க நிக்கிறேன், நீ அங்க நில்லு. இங்க ஒரு 10 பேர் சிக் பீப்புள், அங்க உனக்கு ஒரு 10 பேர் சிக் பீப்புள் நிக்க வச்சிருவோம். 2 பேரும் ஜோம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஹீல் ஆகிறான்னு பாத்துருவோமா, ஒரு போட்டி வச்சுப்போமா அப்படின்னு. இது கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு பெருமை போல இருக்காது. பெருமை கிடையாது, இதுதான் உண்மை. சொன்ன உடனே ஆள் எஸ்கேப். ஏன்னா தெரியும் அவரு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா சொன்னேன், நீ ஒரு 10 பேர் ஜோம் பண்ணு, நான் ஒரு 10 பேர் ஜோம் பண்றேன். எத்தனை பேர் சுகமாகறேன், எத்தனை பேர் விடுதலை ஆக்குறேன்னு பார்த்து போண்டா அப்படின்னு ஆள் எஸ்கேப் ஓடிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். சோ கர்த்தருடைய நற்காரியங்களை தடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். அவங்க கூட போய் நம்ம சேரக்கூடாது. அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் இது இப்படி பண்றீங்க, அதை நான் அப்படி பண்றீங்க.
என்கிட்ட எல்லாம் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. நீங்க எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் கம்யூனியன் கொடுக்குறீங்க, நீங்க எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கம்யூனியன் கொடுக்குறீங்க? என்னமோ அவங்க தான் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த கம்யூனியன் ரைட்ஸ் இவங்க தான் வாங்கின மாதிரி சண்டை போடுவாங்க வந்து என்கிட்ட. ஒரு ஒரு தடவை ஒரு சர்வீஸ்ல நான் வந்து பிரசங்கம் பண்றேன். கம்யூனியன் டைம்ல எனக்கே கம்யூனியன் கொடுக்கல அந்த பாஸ்டர், எனக்கே கொடுக்கல. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டா தான் கொடுப்பாரு அவர். அன்னைக்குன்னு பார்த்து நான் வெள்ளை சட்டை போடாம போயிட்டேன். நான் ரொம்ப புரியுதுங்களா? நான் ஸ்டேஜ்ல பாருங்க, நான் தாங்க பிரசங்கியாரு. ஹீலிங் மீட்டிங் நடத்தி நிறைய பேர் சுகம்லாம் ஆயிட்டாங்க. ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்கேன், கம்யூனியன் கொடுக்குறேன், கிட்டே வரல பாஸ்டர் என்கிட்ட. அப்புறம் தான் பார்த்தா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போடணுமா, அதெல்லாம் இப்படி அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் இந்த முந்த நாள் வந்து இந்த கூட்டம்லாம் வைப்பாங்களாமே, அதெல்லாம் வந்து அட்டன் பண்ண தான் கொடுப்பாங்களாம். அப்பதான் நினைச்சேன், அடப்பாவி, ஊழியக்காரனே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவனுங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து மத வெறி பிடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் வந்து இதெல்லாம் தடுக்கிறது. அவங்க சந்தோஷம் தானே படணும், இந்த மனுஷன் எந்திரிப்பான் சந்தோஷம் தானே படணும். வந்து கேள்வி கேட்கறானுங்க பாருங்க. என்ன கேட்கறாங்க? அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும், வேற எவனும் வாய் திறக்கல. பாத்தீங்களா? கிரௌட்ல இருந்து ஒருத்தன் கூட பேசல. ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், இந்த மனுஷன் சுகமாகறாருன்ட்டு. இவர் மட்டும் தான் வாய் திறக்கிறானுங்க. பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவர் யார்? தேவதூஷணமா? தேவன் ஒருவரை இன்றி பாவங்களை மன்னிக்கதற்கு யார் என்றார்கள். இவர் யாருடா? இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறது? அடுத்தது பாருங்க, இயேசு வந்து நீங்க எடக்குமுடா கேள்வி கேட்டீங்கன்னா அவரு எடக்குமுடக்கா தான் பதில் சொல்லுவார். இயேசு கிட்ட எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எடக்கு முடக்கா கேட்டீங்கன்னா அவரும் அப்படிதான் உங்க வழியிலே வருவார். அவர் இல்ல ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சரணடைச்சிட்டீங்கன்னா அழகா பதில் சொல்லுவார். இயேசு பாருங்க எப்படி பேசுறாரு. 22 படிங்க, 22ல இருந்து 24 வரைக்கும் படிங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? ஒரு கேள்வி கேட்கிறார். உன் இருதயத்துல நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றது ஈஸியா, இல்ல எழுந்து நட என்று சொல்வது ஈஸியா? எது ஈஸி தம்பி, எது எளிதுன்னு கேட்கிறார். இதுல எது ஈஸி நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் யாராவது. இதுல எது ஈஸி? பாவங்கள் மன்னிக்கப்படுறது சொல்றது ஈஸியா, எழுந்து நடன்னு சொல்றது ஈஸியா? எழுந்து நடன்னு சொல்லலாம். நான் சொல்றேன் ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுமே நம்ம பண்ண முடியாது. இது ரெண்டுமே புரியுதுங்களா? இது ரெண்டுமே நம்மால செய்ய முடியாது. இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. எப்பா, பாவத்தை மன்னிக்கிறதும் ஒரு மனுஷனால முடியாது, ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷன் எழும்பி நடனும் சொல்ல முடியாது, அதுவும் பண்ண முடியாது. இயேசு சொல்றாருல, பரத்திலிருந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா, ஆமென். சோ ரெண்டுமே கஷ்டம் தான். சொல்லுங்க, ரெண்டுமே கஷ்டம் தான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புதிய உடன்படிக்கைக்கு முன்பதாக நடக்கிற சம்பவம், சிலுவைக்கு முன்பதாக நடக்குது. இப்ப வந்து எல்லா விசுவாசிக்கும் அதிகாரம் இருக்கு. எல்லா விசுவாசியும் போய் வியாதியஸ்தல் மேல கை வைக்கலாம். என் நாமத்தினாலே வியாதியஸ்தல் மேல கைகளை வைகள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மார்க்கு 16 கடைசி அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. சரி, இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில சிலுவைக்கு அப்புறம் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா அப்பம் கிடையாது அதிகாரம். அதான் கேட்கிறேன், எப்ப எது ஈஸின்னு நினைக்கிற? எது எளிது? பாவத்தை மன்னிக்கிறது இல்ல படுக்கையை தூக்கிட்டு நடன? எது ஈஸின்னு நினைக்கிறேன்னு பேன்னு முழிக்கிறானுங்க. அவனு யோசிக்க, ஆமா ரெண்டுமே ஈஸி கிடையாது, ரெண்டுமே மனுஷன் பண்ண முடியாது. சொல்லிட்டு தான் டக்குன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராரு. வாங்க 24 24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு? எப்பா, ரெண்டுமே ஈஸி கிடையாது. ஆனால் மனுஷகுமாரன் யாரு? எனக்கு பூமியில அதிகாரம் உண்டு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மோசேயின் உடன்படிக்கை, இவங்களாம் மோசேயின் உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்காங்க. இயேசுவே மோசேயின் உடன்படிக்கைக்குள்ளதான் வாழ்ந்தார், புதிய உடன்படிக்கைக்குள்ள வாழல. அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் ஜீசஸோட டீச்சிங்ஸ்ல சில டீச்சிங்ஸ்லாம் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை சார்ந்து இருக்கும், சிலதெல்லாம் வந்து ப்ரொஃபட்டிக்கா இருக்கும், நியூ கவர்னன்ட் சார்ந்து இருக்கும், சிலதெல்லாம் பழைய உடன்படிக்கையை சார்ந்து இருக்கும், சிலதெல்லாம் ப்ரொஃபட்டிக்கா இருக்கும், தீர்க்க தரிசன செய்திகளா இருக்கும். புதிய உடன்படிக்கை சிலுவைக்கு அப்புறம் வரக்கூடிய எப்படி இருக்குமோ அப்படி பேசுவார். புரியுதுங்களா? ஏன்னா இயேசு பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஒரு தேவ மனிதரா தான் இருந்தார். அவர் ஒரு ரபியா தான் இருந்தார், பழைய உடன்படிக்கையில இருக்கிற ஒரு ரபியா தான் இருந்தார். ஆமென். அதான் சொல்றாரு. ஆனா மனுஷகுமாரனுக்கு இருக்கியா அதிகாரம்?
The son of man has the authority. சொல்லுங்க, ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. சோ நம்ம யாரையும் போய் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அதான் புரிஞ்சுக்கோங்களேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? Who are you to disqualify a man from receiving the blessings of God? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கிடையவே கிடையாது. ஆண்டவர் தான் எல்லாரையும் ரட்சிக்க விருப்பமா இருக்கிறாரு. God wants to save every man. நீங்க நினைக்கிறீங்களா என்ன மட்டும் தான் அவரு ரொம்ப நேசிக்கிறாருன்ட்டு? சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, என்னதான் ரொம்ப நேசிக்கிறாரு பிரதர் அவரு. நான் தான் அவருக்கு எல்லாரையுமே நேசிக்கிறாருங்க. நீங்க அவரு எல்லாரையும் நேசிக்கிறாரு. சில பேருக்கு தெரியுது, அதனால ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. யாரா சொன்னதானே தெரியும். சில பேருக்கு தெரியுது, அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, பா என்ன மட்டும் ஆண்டவர் நல்லா நேசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க போய். ஏன்னா பிரசங்கம் பண்றவர் என்ன சொல்லிடுறாரு ஸ்டேஜ்ல இருந்து, ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், என் மேல் பிரியமா இருக்கிறாருன்னு கீழே உட்காந்துருக்கவங்களாம், ஓ அவரை தான் நேசிக்கிறார் போல, ஏன்னா அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் பெரிய ஊழியக்காரரு, அதனாலதான் அவரை நேசிக்கிறார் போல அவங்களும் நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். சொல்லுங்க, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே போலதான் உங்களையும் நேசிக்கிறார். As he loved the son, he loves you. இயேசு மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பை வைத்திருந்தாரோ, ஒரு பிரியத்தை வைத்திருந்தாரோ, அதே போலதான் உங்க மேலேயும் அன்பா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அதனாலதான் இயேசுவே அனுப்புறார். ஹல்லேலூயா. அந்த அந்த அன்பின் வெளிப்பாடுக்காக இயேசுவே அனுப்புறார். அவர் அன்புலாம் வந்து பிளக்சுவேட் ஆகாது. ஆண்டவரோட அன்பு பிளக்சுவேட் ஆகாது. நம்ம அன்பு எப்படி ஆகும், எப்படி இருக்குன்னா பிளக்சுவேட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? பிளக்சுவேஷன் என்னது? சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் உருன்னு இருக்கும். அன்பே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் ரொம்ப மனைவியை நேசிக்கிறது போல இருக்கும், ரொம்ப ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம் கணவரை பார்த்து. சில நேரம் ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ண அப்படின்னு தோணும். அப்படிலாம் ஆண்டவருக்கு தோணாது. புரியுதுங்களா? ஏன்டா இந்த பையனை ரசித்தேன், ஏன்டா இவங்களை ரசித்தேன் அப்படிலாம் தோணாது. அவரோட அன்பு எப்பொழுதும் எப்படி இருக்கும்? ஒரே லெவல்ல தான் இருக்கும். சொல்லுங்க, ஒரே லெவல்ல தான் இருக்கும். கீழே மேல எல்லாம் ஏறி இறங்காது. இது 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 வந்து சில பேருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எஸ்பெஷலி மனுஷன் பாத்தீங்களா, அவனுக்கு கொஞ்சம் குரங்கு புத்தி தான். மனுஷனுக்கு எப்பவுமே குரங்கு புத்தி தாங்க. என்னடா அவன் நமக்கு பின்னாடி வந்தான், நமக்கு பின்னாடி வந்தான், நம்மளோட பயங்கரமா ஆண்டவரோட அன்புல வாழ்றான், நம்மளோட பயங்கரமா ஆண்டவரை ருசி பார்க்கறான், நம்மளோட ஆண்டவரை பயங்கரமா என்ன பண்றான், அனுபவிக்கிறான் அப்படின்றது சில பேருக்கு எரியும். அதெல்லாம் விட்டுற, அதெல்லாம் மறந்துடணும், தூக்கி ஓரமா. அதுதான் இங்க நடக்குது. பரிசேயர் சதுசேயருக்கு என்னன்னா, நம்ம இங்க இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவன்கிட்ட போய் சொல்றாரு, அவன்கிட்ட போய் சொல்றாரு, விசுவாசத்தோட வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. இங்க மேட்டர் வந்து விசுவாசம் தான். சொல்லுங்க, இட் இஸ் ஒன்லி ஃபெய்த். வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவரே பெற்றுக்கொள்ளணும்னு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் புரியுது? How many of you understand this? வேற எதுவுமே கிடையாது, வேற டைனாமிக்ஸே இல்லை. ஆண்டவரே ஐ வாண்ட் டு, எப்பவுமே ரிசீவிங் மோட்லயே இருக்கணுங்க, எப்பவுமே பெற்றுக்கொள்ற மோட்லயே இருக்கணும். ஆண்டவரே ஐ வாண்ட் டு ரிசீவ் ஃப்ரம் யூ, ஐ வாண்ட் டு ரிசீவ் ஃப்ரம் யூ. இன்னும் அதிகமா உடைய அன்பை நான் ருசி பார்க்கணும், இன்னும் அதிகமா உடைய வல்லமையை நான் வந்து அனுபவிக்கணும், இன்னும் அதிகமா உடைய ஆசீர்வாதத்துல நான் வாழணும்னு அந்த ரிசீவிங் மோட்லயே இருக்கணும். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. God loves you to receive. Hallelujah. ஆமென். நீங்க பெற்றுக்கொள்றது ஆண்டவர் ரொம்ப புரியும். நீங்க எப்பவுமே பாருங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் நம்ம நிறைய கேட்காத ஆண்டவர்கிட்ட. யார் சொன்ன? ஆண்டவரே கேளுன்றாரு. எப்ப கேளு, உன்னுடைய சந்தோஷம் பூரணமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா ஆண்டவருக்கு? ஆஸ்க் so that your joy may be full. கேளு ஏன்றாரு. நம்ம தான் கேட்க மாட்டோம். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? சும்மா கேட்டுட்டே இருக்க கூடாது, கேட்டுட்டே இருக்க கூடாது, சும்மா கேட்டே இருக்க கூடாதுன்னு சில பேர் கேட்கறதே நிறுத்திட்டாங்க. கேட்டாதானே பிரச்சனை, கேட்காம விட்டுருவோம் பேசாம. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா கேட்கும் போது கிடைக்குது இல்ல, அதை கெடுக்கணும். அதுக்காக 4 பேர் சுத்தி நின்று என்ன சொல்லுவான், என்ன அவன் கேட்டு வாங்கிட்டே இருக்கான், எப்படியாவது என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும், எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. கேட்காத, அதை கேட்காத, இதை கேட்காத, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது, இதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி கொடு. யார் சொன்னா இதெல்லாம்? நல்லா மெசேஜ் வந்துடும் திரும்ப. சோ சிஸ்டர் படிங்க, 24 படிங்க, திரும்ப 24 25 படிங்க, சீக்கிரம் முடிச்சிடணும்.
பூமியிலே பாவங்களை ம். மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் ஆ, அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ ஆ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரகாசம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் ஆ, படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் ம். வீட்டுக்கு போனான். ஹalleluya. உடனே அவன் அவர்களுக்கு முன்பதாக எழுந்து தன் படுக்கை உடனே எப்ப உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அடுத்தது உன் படுக்கை எடுத்துக்கொண்டா ஒரு பெரிய உற்சாகம் அவனுக்குள்ள வந்து நம்பிக்கை வந்துருச்சு அவனுக்குள்ள. அது வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை எந்திரிப்பன்ட்டு. எப்ப அவனுக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், காட் லவ்ஸ் மீ, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை விரும்புகிறார், அவர் என்னை கைவிடல. நான் ஒரு பாவமான வாழ்க்கையில இருந்தேன், பெரிய பாவிதான், ஆனா கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார்ன்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா? இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரார். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீங்க யாராவனா இருங்க, எவ்வளவு மோசமான பாவியாவனா இருங்க, எந்த தகுதியுமே இல்லை நீங்க சொல்லலாம், ஆனா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அந்த ஒரு தகுதி போதும் நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு. அந்த ஒரு தகுதி போதும் இன்னைக்கு நீங்க சுகமாக இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால, அவருடைய ரூபத்துல அவங்களை சிருஷ்டித்ததுனால இன்றைக்கு நீங்க சுகமாக முடியும். தட் இஸ் தி ஒன்லி குவாலிஃபிகேஷன் நீடட் டு ரிசீவ் யுவர் ஹீலிங். வேற எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு தகுதி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவர் ரூபத்துல தான் இருக்கும், எல்லாருமே அவர் சாயல்ல தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுன்றது தான் தேவ சித்தமா இருக்குதான். நன் ஷுட் பெரிஷ். ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவான வியாதியில இருந்து சாபத்தில இருந்தும் தரித்திரத்தில இருந்தும் குறைவுல இருந்தும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எவ்ரி ஒன் ஷுட் பி சேவ். இதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹalleluya, ஹalleluya, glory to God. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான, டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க, முடியவே முடியாது, பிழைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பேன். ஹalleluya. அவருடைய மகிமையை நான் விவரிப்பேன். ஹalleluya. அவருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். I shall live and not die. நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். எல்லாம் சொல்லுவோமா? நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். நம்ம முடிக்க போறோம். we are finishing now. ஹalleluya. வியாதியில இருக்கீங்கன்னா உங்க மேல கையை வச்சுக்கொள்ளுங்க. if you are sick, keep your hand upon yourself. உங்க மேல நீங்களே கையை வைங்க. உங்க மேல நீங்களே கையை வைங்க. ஹalleluya, ஹalleluya. உங்க கைகள் வழியா கர்த்தர் செயல்படுவார். ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய வாய் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஹalleluya. வியாதியில இருக்க கை வைங்க. உங்க குடும்பத்துல யாராவது வியாதியில இருக்காங்களா, அவங்க மேல கை வைங்க. இல்ல அவங்க தூரத்துல இருக்காங்க பிரதர், அவங்க பக்கத்துல இல்ல பிரதர், அவங்க கொஞ்சம் தூரமா இருக்காங்க பிரதர், கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்கள மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க பேரை சொல்லுங்க. வாய் திறந்து உங்க பேரை சொல்லுங்க. அவங்க மனசுல நினைச்சு வாய் திறந்து சொல்லுங்க. மனசுல நினைக்கிறத வாய் திறந்து சொல்லுங்க. கைகளை வைங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க விசுவாசிக்க போறீங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. விசுவாசத்தின் மூலமாக தான். ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, உன் படுக்கையை தூக்கிட்டு நீ எந்திரினார். ஆண்டவர் ஒண்ணு அவன் கையை பிடிச்சு கூட தூக்கவே இல்லை. உன் படுக்கையை தூக்கிட்டு நீ எதி. உடனே அவன் எந்திரிச்சான். விசுவாசம் வேலை செய்து உள்ள. இதுதான் விசுவாசம். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஃபெய்த். உடனே அவனே எந்திரிக்கிறான். அவன் கூட இந்த நண்பர்கள் தூக்கல, இயேசு அவன் கையை பிடிச்சு தூக்கல. இயேசு ஒன்னே தான் சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, உன் படுக்கையை தூக்கிட்டு எலும்புனார். உள்ள பாருங்க, ஒரு பெரிய எனர்ஜி வந்துருச்சு அவனுக்குள்ள, சுகம் உண்டாயிருச்சு. இனிமேல் என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் பிழைத்திருப்பேன், நான் சாக மாட்டேன் என்று படுக்கை தூக்கிட்டு அவனே எந்திரிக்கிறான். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது விசுவாசம் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களை சுகமாக்கினார். அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மிக 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 அவசியம். Hearing the word of God is very very important because it kindles the faith inside of you. It lights up the fire inside of you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை எழுப்பும், அந்த அக்னியை பற்றி எரிய வைக்கும். ஹalleluya, glory to God. So கையை மேல வைங்க, கையை மேல வைங்க. உங்க பக்கத்துல யாராவது வியாதியில இருக்க அவங்க மேல கை வைங்க. தூரமா இருக்கிறாங்களா, அவங்க பேரை வாயில அவங்க வாய்னால அறிக்கை பண்ணுங்க. சொல்லுங்க, வாய்னால பேசுங்க. ஹalleluya. எவ்வளவு மோசமான வியாதியா இருந்தாலும் சொல்லுங்க. சங்கீதம் 118 அந்த வசனத்தை போடு விஜய். சங்கீதம் 118 16 17 போடு, டக்கட் போடு. ஹalleluya. ரெஹெனேமே சிக்கனமா ரெஹெனேமே ரெஹெலெரேனேமே ஷோகரோபலோதி கனமா ராகலாரனா. எல்லா கைகளை உங்க மேல வைங்க. Thank you Jesus.
ஹalleluya ஹalleluya ரஹனம ஷகதரனம சங்கீதம் 118 ஹalleluya அந்த வசனத்தை போடு. ஹalleluya thank you lord ஹalleluya ஹalleluya கர்த்தரின் வலது கரம். ஹalleluya சொல்லுங்க, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya எல்லாம் சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand of the Lord is exalted. The right hand of the Lord does valiantly. ஹalleluya எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. இன்னொரு முறை, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya the right hand of the Lord is exalted. The right hand of the Lord does valiantly. ஹalleluya அடுத்த வசனத்தை போடுங்க. ஹalleluya நான் சாக மாட்டேன். நெக்ஸ்ட் verse, நான் சாக மாட்டேன். சொல்லுங்க, நான் சாக மாட்டேன். ஹalleluya நான் வியாதியில இருக்க மாட்டேன். I will not die. I will not be sick. சொல்லுவோமா திரும்ப, நான் சாவாமல், நான் சாக மாட்டேன், நான் வியாதியில இருக்க மாட்டேன், நான் பலவீனத்துல இருக்க மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். எல்லாம் வாயில தர சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன். ஹalleluya நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹalleluya கர்த்தருடைய மகிமையை நான் விவரிப்பேன். சொல்லுவோமா, ஹalleluya நான் கர்த்தருடைய செய்கைகளை, I shall declare the works of the Lord. I shall declare the glory of the Lord. சொல்லுவோமா, நான் பிழைத்திருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தருடைய நன்மையை விவரிப்பேன், கர்த்தருடைய மகிமையை பறைசாற்றுவேன். Hallelujah, glory to God. Hallelujah. இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, காயத்தன் சொல்லுங்க, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளும், இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது. நான் சாக மாட்டேன், நான் வியாதியில இருக்க மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன். I shall live. நான் பிழைத்திருப்பேன். I shall live. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. கர்த்தருடைய வலது கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. Hallelujah, glory to God. Thank you Jesus. I shall live, I shall live, I shall live and declare the works of the Lord. நான் பிழைத்திருப்பேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வியாதி இருக்கிற இடம் தெரியாம ஓடி போகும் இயேசுவின் நாமத்தில். உங்க வாயிலிருந்து இது மட்டும் தாங்க வரணும். கர்த்தருடைய பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்கன்னா கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான் உங்க வாயில வரணும். Hallelujah. If you say that you are a child of God, hallelujah, only the words of God should come out of your mouth. வேற எதுவுமே வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. புயல் அடிக்கலாம், காற்று வீசலாம், ஆனா உங்க வாயிலிருந்து சமாதானம் மட்டும்தான் வரணும். But from your mouth shall proceed peace and shalom. சமாதானம் மட்டும்தான் வந்து வாயிலிருந்து வரணும். Hallelujah, glory to God. Thank you Jesus. ஹalleluya ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். அநேகர் சுகமா இருக்கிறாங்க. இப்போ அநேகர் சுகமா இருக்கிறாங்க. எல்லாம் நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே நான் சுகமானேன், நான் சுகமானேன். சொல்லுவோமா, நான் சுகமானேன், கர்த்தரின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஹalleluya கர்த்தரின் தழும்புகளால் நான் சுகமானேன். எல்லா வாய்களை தர சொல்லுங்க. ஹalleluya by the stripes of Jesus I am healed. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஹalleluya இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். சொல்லுங்க வாய்த்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். Hallelujah, glory to God. Hallelujah நான் பிழைத்திருப்பேன், நான் வியாதியில இருக்க மாட்டேன். Hallelujah, glory to God. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. So கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். Hallelujah காணிக்கை கொடுக்கிறது மூலமாக கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. ஸோ இந்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த ஊழியம் இன்னும் அநேகரை போய் சேரணும். இன்னும் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் பி பிளஸ்ட் பை திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியம் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கு. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் சுகமாகணும், சுவிசேஷம் அநேக இடங்களுக்கு போகணும் என்ற ஒரு வாஞ்சை விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கை மூலமாக இந்த ஊழியத்தோட நீங்க சேர்ந்து நிற்கலாம். ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, மற்ற யூபிஐ மூலமா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264. Bank account details, name Kiran Paul JJ, account number 021201584236, IFSC code ICIC 00000212, account type savings, bank ICICI Bank Limited, Chennai Santham. Amen. So வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்ட சாலைகள் நிரம்பி இருக்கும், பூர்ணமா இருக்கும், உன்னுடைய ஆலைகளை புதிய திராட்சரசம் உரண்டோடும். ஆமென். ஸோ நம்ம கொடுக்கறது மூலமா கர்த்தரை கனம் பண்றோம். கொடுக்கற மூலமாக அநேக இடங்களுக்கு கர்த்தர் சுவிசேஷம் பரவ உதவி செய்கிறது. ஸோ யுவர் கிஃப்ட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். உங்கள் காணிக்கை ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்.
அநேக இடங்களுக்கு, எஸ்பெஷலி நார்த் இந்தியா போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஸோ நீங்கள் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் உங்களுக்காக அந்த அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் நான் அனுப்பி விடுறேன். ஆமென்.